சாந்தி. ஓம் சாந்தி. இன்று அன்பான பாபா அவருடைய குழந்தைகளாகிய நமக்காக சொல்லக்கூடிய இனிமையான மகா வாக்கியத்தை கேட்போம். முரளி தேதி 11/2/2022. பாபா சொல்றாங்க, मीठे बच्चे, माया की बीमारी से छूटने के लिए ज्ञान और योग का एप्पल सेब रोज खाते रहो. இனிமையான குழந்தைகளே, மாயாவினுடைய நோயிலிருந்து தப்பிப்பதற்காக, விடுபடுவதற்காக ஞானம் மற்றும் யோகம் என்ற ஆப்பிள் தினமும் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். பாபா என்ன சொல்றாங்க? மாயாவினுடைய நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஞானம் யோகம் என்பது ஆப்பிள்னு சொல்றாங்க பாபா. இந்த ஆப்பிளை தினமும் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் சொல்றாங்க. பாபா கேள்வி கேட்குறாங்க, கர்மாத்தீத் அவஸ்தா மே ஜானே கா புருஷார்த் கியா ஹே? கர்மாத்தீத்த நிலைக்கு செல்வதற்கான புருஷார்த்தம் என்ன? பாபா பதில் சொல்றாங்க, ऐसा अभ्यास करो जो बुद्धि में सिवाय बाप के और कोई की याद न रहे. கர்மாத்தீத்த நிலையை அடைவதற்கு புத்தியில் பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இதற்கான பயிற்சி செய்யுங்கள். अंतमति सोगति, जब ऐसी अवस्था हो जो बुद्धि में कोई भी याद न रहे, तब सदा हर्षित भी रहेंगे और कर्मातीत अवस्था को भी पालेंगे. பாபா சொல்றாங்க, அந்தமதி சோகதி, அதாவது கடைசி நேரத்தில் நமக்கு எந்த நினைவு இருக்கிறதோ அதன் ஆதாரத்தில் தான் அடுத்து நம்முடைய பிறப்பு அமைகிறது இல்லையா? எப்போ அப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படுமோ, அதாவது கடைசியில் ஒரு பாபா நினைவை தவிர வேறு எந்த தேகதாரியினுடைய நினைவும் வரல, வேற எந்த பொருளோட நினைவும் வரல, எந்த ஒரு பதார்த்தத்தினுடைய வைபவங்களுடைய நினைவும் நமக்கு எப்போ வரலையோ, அந்த நிலை நாம் எப்போ அடையிறோமோ அப்பதான் நம்ம சதா மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொல்றாங்க பாபா. மேலும் கர்மாத்தீத்த நிலையை கூட அப்பதான் அடைவீங்க. தும்ஹாரா புருஷார்த் ஹி ஹே ஆத்தம் அபிமானி பனனே கா. பாபா சொல்றாங்க, உங்களுடைய புருஷார்த்தமே என்ன அப்படின்னா ஆத்ம அபிமானி ஆகுவதுதான். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான புருஷார்த்தம் தான் நம்முடைய புருஷார்த்தம். நம்ம முயற்சின்னு செய்யறோம்னா அது இதற்குத்தான் செய்யணும்னு சொல்றாங்க பாபா. ஆத்மா ஆத்மா கோ தேக்கே ஆத்மா சே பாத் கரே तो खुशी होती रहेगी, ஸ்திதி அச்சல் ஹோ ஜாயேகி. ஸோ பாபா அதற்கு எப்படி செய்யணும், எப்படி ஆத்மா அபிமானி ஆகணுங்கிறதுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க பாபா. ஆத்மா ஆத்மாவை பார்க்க வேண்டும், ஆத்மாவுடன் பேச வேண்டும். அப்படி பயிற்சி நாம் செய்தோம்னா குஷி இருந்துகிட்டே இருக்கும். ஸ்திதி கூட மனோநிலை கூட உறுதியானதாக ஆகிவிடும் சொல்கிறாங்க பாபா. பாடல், துமீஹோ மாதா பிதா துமீஹோ, தாயும் நீயே தந்தையும் நீயே. ओम शांति. गायन तो यथार्थ है क्योंकि सारी सृष्टि का रचयिता और फिर जिन द्वारा रचना करते हैं उसको ही कहा जाता है मात पिता. மகிமை, சரியான மகிமை இது. எந்த மகிமை? தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு இப்போ பாட்டு கேட்டோம் இல்லையா? அந்த பாடலினுடைய அர்த்தம் யதார்த்தமானது, சரியான மகிமை அது. ஏன்னா முழு சிருஷ்டியினுடைய படைப்பாளர் பாபா. மேலும் யார் மூலமாக படைப்பை படைக்கின்றாரோ அவர்கள் இருவரையும் சேர்த்துதான் தாயும் தந்தையும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ரச்சிதா கோய் பி சாக்கார் வ ஆக்கார் கோ நஹி கஹா ஜாத்தா. பாபா சொல்றாங்க, படைப்பாளர் என்று சாக்காரமானவரையோ அல்லது ஆக்காரமானவர், அதாவது ஃபரிஷ்தாவாக இருப்பவரையோ சொல்லப்படுவது கிடையாது. ரச்சிதா ஏக்கு நிராகார் கோஹி கஹா ஜாத்தா ஹே. பாபா சொல்றாங்க, படைப்பாளர் படைப்பவர் என்று ஒரு நிராகாரமானவரைத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது நிராகாரமான சிவபாபா தான் படைப்பாளர். अभी यह समझ तुम बच्चों को आई है, वह तो सिर्फ गाते हैं.
இந்த ஞானம், இந்த புரிதல் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இப்ப வந்திருக்குதே தவிர, பக்தியில தான் இந்த பாட்டு பாடி இருக்கிறாங்க, தாயும் நீயே தந்தையும் நீயேன் இல்லையா? அவங்க ஜஸ்ட் பாட்டா மட்டும் பாடி இருக்கிறாங்க. ஆனா தாய் யாரு, தந்தை யாரு? சிவபாபா நிராகாரமானவர் தந்தை. பட் யார் மூலமாக படைக்கிறார்? பிரம்மா பாபா மூலமாக படைக்கிறார். ஸோ எப்ப நிராகார பாபா பிரம்மா பாபா உடம்புல வர்றாங்களோ அப்பதான் தாயும் நீயே தந்தையும் நீயேன் என்று நாம பாட முடியும் இல்லையா? பாபா சொல்றாங்க அவங்க பாட்டா மட்டும் பாடி இருக்கிறாங்க, அர்த்தம் புரியாம. உங்களுக்கு தான் இப்ப இந்த புரிதல், இந்த ஞானம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க பாபா. பக்தோं की बुद्धि में सिर्फ यही रहता कि बस भक्ति करनी है, परंतु किसकी भक्ति करनी है कुछ भी पता नहीं. பாபா சொல்றாங்க இப்பொழுது பக்தி பண்ணணும் அவ்வளவுதான் என்பது மட்டும்தான் பக்தர்களுக்கு புத்தியில இருக்கிறது. இது மட்டும்தான் இருக்கிறது. ஆனா யாரை நினைச்சு பக்தி பண்ணணும் இத அவங்க எதையுமே தெரிஞ்சிருக்கல. யாரை நினைச்சு பக்தி பண்ணணும் என்பது அவர்கள் தெரிஞ்சிருக்கல. பக்தி करनी चाहिए एक भगवान की जिसे माता पिता कहते हैं न कि सैकड़ों की. பாபா சொல்றாங்க பக்தின்னு செஞ்சா அது ஒருத்தருக்கு தான் பண்ணணும். யார தாய் தந்தை என்று சொல்றோமோ அவரை மட்டும்தான் நினைச்சு பக்தி செய்யணும். நூற்றுக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. कहते हैं भगवान आकर भक्तों को भक्ति का फल देंगे. பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவான் பக்தர்களுக்கு பக்தியின் பலன் கொடுப்பார் என்று சொல்றாங்க. ஃபல் அத்வா வர்ஷா ஏக் ஹி பாத் ஹே. பாபா சொல்றாங்க பக்தியினுடைய பலன்னு சொன்னாலும் ஆஸ்தி என்று சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான். बच्चा पैदा होता है तो माता पिता के वर्षे का फल मिलता है. பாபா சொல்றாங்க எப்படி ஒரு குழந்தை ஜென்மா எடுக்கிறது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையினுடைய ஆஸ்தி அந்த குழந்தைக்கு பலனாக கிடைக்கிறது. பாக்கி यह गायन तो है भक्ति मार्ग का. மற்றபடி தாயும் நீயே தந்தையும் நீயே என்ற இந்த மகிமையானது பக்தி மார்க்கத்தினுடையது. याद करते हैं कि आकर के हमको भक्ति का फल दो. தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பகவான் நினைவு செஞ்சு எங்களுக்கு பக்தியினுடைய பலன் கொடுக்க வாங்க அப்படின்னு பகவான அழைக்கிறாங்க, பகவான நினைக்கிறாங்க. ஞான ஒரு பக்தி பி கேத்தே ஹே. ஞானம் மற்றும் பக்தி என்ற ரெண்டு வார்த்தைகளை கூட உலகத்தினர் பயன்படுத்துறாங்க. பக்தி கா ஃபல் ஹே கியான். பாபா சொல்றாங்க பக்தியினுடைய பலன்தான் ஞானம். பக்தி ஸ்கூல்னா ஞானம் என்பது என்ன? காலேஜ் ஸ்டடீஸ். பக்தி ஸ்கூல் படிச்சா தான் காலேஜ் போக முடியும். பக்தி செய்தாதான் அதனுடைய பலனாக நமக்கு ஞானம் கிடைச்சிருக்கிறது இல்லையா? बरोबर तुम अब जानते हो भक्ति कब से शुरू हुई है. ये कोई को पता नहीं. ज्ञान का समय है दिन, भक्ति का समय है रात. பாபா சொல்றாங்க பக்தி எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது என்பதை இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனா வேற யாருக்கும் ஞானத்தின் சமயம் என்பது பகல், பக்தியின் சமயம் என்பது இரவு என்பது வேறு யாருக்குமே தெரியாது. दिन और रात सो तो जरूर आधा आधा होगा. शास्त्रों में कल्प की आयु लंबी लिख दी है. பாபா சொல்றாங்க பகல் இரவு அப்படின்னா அது பாதி பாதியாக தானே கண்டிப்பாக இருக்கணும். இப்ப இரவு பகல்னா பகல் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் இரவு பொழுது இருக்குது இல்லையா? அப்ப பாதி பாதியாக தானே இருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, சாஸ்திரங்கள்ல கல்பத்தினுடைய ஆயுள ரொம்ப நீளமாக காட்டிட்டாங்க. ज्ञान को बहुत समय दे दिया है और भक्ति को थोड़ा समय दिया है. ஞானத்திற்கு நீண்ட காலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஞானம் என்பது பகல், பகல் என்பது சத்யுக திரேதாயுகம். அந்த சத்யுக திரேதாயுகம் லட்சோப லட்ச ஆண்டுகள் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனா பக்திக்கான சமயத்தை குறைவான காலமாக காட்டிட்டாங்க சாஸ்திரங்கள்ல. துவாபர் கலியுகி ஆயு கம் திக்காயி ஹே. சத்யுக திரேதாயுகத்துக்கு நீண்ட காலம் இருக்கிறதாக காட்டிட்டாங்க. ஆனா துவாபர கலியுகத்தினுடைய ஆயுள் ரொம்ப குறைவாக காட்டியிருக்கிறாங்க. यह रात और दिन का पूरा हिसाब तो ठहरा नहीं. ஸோ பாபா என்ன சொல்றாங்க, பகல் இரவுனா பாதி பாதி இருக்கணும், சரியான சமமான காலமாக தான் இருக்கணும். ஆனா அதாவது ஞானம் என்பது பகல், சத்யுக திரேதாயுகம் அதை நீளமான காலமாக காட்டிட்டாங்க. துவாபர கலியுகம் என்பது பக்தியின் இரவு, அதை குறைவான காலமாக காட்டிட்டாங்க. அப்படின்னா இரவு பகல் சரிசமமாக இல்லை இல்லையா, கணக்கு சரியா வரல இல்லையா? கிருஷ்ண பக்ஷ और शुक्ल पक्ष भी कहते हैं. கிருஷ்ண பக்ஷம் மற்றும் சுக்ல பக்ஷம் என்று சொல்றாங்க. கிருஷ்ண பக்ஷத்துக்கு அப்புறம் தேய்பிறை,
சுக்ல பட்சத்துக்கு அப்புறம் வளர்ப்பிறை என்பது சொல்லப்படுகிறது. சாஸ்திரமே ஏ அக்ஷர் ஹே. இந்த கிருஷ்ண பக்ஷம் சுக்ல பக்ஷம் என்பது சாஸ்திரங்கள்ல இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. कहते हैं तुम लोग शास्त्रों को नहीं मानते हो, फिर शास्त्रों के अक्षर क्यों लेते हो? तो तुमको समझाना है, शास्त्रों का सार तो बाबा ही बताते हैं. फलाने शास्त्र में यह राइट नहीं है, यह राइट है. பாபா சொல்கிறாங்க, நாம் இப்படி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, பாபா சொல்கிறாங்க இல்லையா, அதை கேட்டுட்டு மக்கள் சொல்கிறாங்களாமா, நீங்கள் எல்லாரும் சாஸ்திரங்களை தான் ஏற்றுக்கிறது இல்லை இல்லையா, அப்புறம் எதுக்கு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க என்று கேட்குறாங்களாமா. அப்போது நாம் அவங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும், சாஸ்திரங்களுடைய சாரத்தை பாபா தான் சொல்கிறாங்க. நம்முடைய பாபா தான் சாஸ்திரங்களுடைய சாரத்தை சொல்கிறாங்க. அதனால சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்களும் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணுமாமா, அவங்களுக்கு புரிய வைக்கணுமாமா. பாபா சொல்கிறாங்க இல்லையா, இந்த சாஸ்திரத்தில் இந்த விஷயம் சரியான விஷயமாக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த விஷயம் சரியில்லாத விஷயமாக எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பாபா நமக்கு சாஸ்திரத்தினுடைய சாரத்தை புரிய வைக்கிறாங்க. ரெஃபரன்ஸ் தோ ஜரூர் தேனா படே. அப்போ இந்த சாஸ்திரத்தில் இது சரியானதாக இருக்கிறது, இது சரியில்லாததாக இருக்கிறதுன்னு அதனுடைய மேற்கோள் கண்டிப்பாக காட்ட வேண்டியதாக இருக்குது இல்லையா. जैसे अब प्रदर्शनी में चित्र दिखाते हैं हनुमान, गणेश, वामन अवतार आदि आदि, समझाने लिए दिखाना तो पड़े ना. பாபா அழகாக அதுக்கு உதாரணம் கூட சொல்கிறாங்க. நம்ம படவிளக்க கண்காட்சி வைக்கிறோம், அதில் காட்டும்போது ஹனுமான், கணேஷர், வாமன அவதாரம் போன்ற அந்த பகவான் செய்கிற அவதாரமாக காட்டி அப்புறம் நம்ம ஞானத்தை புரிய வைக்கிறதுக்காக படங்கள் காட்டுறோம் இல்லையா. ஸோ பாபா சொல்கிறாங்க, புரிய வைக்கிறதுக்காக காட்ட வேண்டியதாக இருக்குது இல்லையா. जो बातें रॉन्ग है वह वर्णन कर, फिर राइट क्या है वह समझाते हैं. பாபா சொல்றாங்க, எந்த விஷயங்கள் தவறானதோ அதை முதல்ல வர்ணனை செஞ்சுட்டு பிறகு சரியானது என்ன அதையும் புரிய வைக்கிறோம் இல்லையா படவிளக்க கண்காட்சியில். அதே போல இங்கேயும் பாபா சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டுறாங்க. अब बाबा की महिमा गाते हैं, शिवाय नमः. फिर लिखा है त्वमेव माताक्षी पिता त्वमेव, नाम तो देना पड़े ना. பாபா சொல்றாங்க, பாபாவினுடைய மகிமை பாடும்போது சிவாய நமக என்று பாடுறாங்க. பிறகு தாயும் நீயே தந்தையும் நீயே என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தாய் தந்தைன்னா அவங்களுடைய பெயர் என்னன்னு எழுதப்பட்டிருக்கணும் இல்லையா. மனுஷியோं को ये पता नहीं कि हमारा बाप कौन है. ஆனால் ஏன் எழுதலை? ஏன்னா மனிதர்களுக்கு தெரியல நம்முடைய அப்பா யாருன்னு. தாயும் நீயே தந்தையும் நீன்னு பாடுறாங்க, ஆனால் நம்முடைய உண்மையான தந்தை யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால பெயர் அவங்களால குறிப்பிட்டு அதை அதில் சொல்ல முடியல. कहते भी है ओ गॉडफादर, புத்தி உதர் ஜாத்தி ஹே. ஓ காட்ஃபாதர் என்று சொல்றாங்க. சொல்லும்போது புத்தி மேலே போகுது எல்லாருக்கும். मनुष्य प्रार्थना आदि करते हैं तो जानते हैं परमपिता परमात्मा परलोक में निवास करते हैं. ब्रह्मा विष्णु शंकर को याद करेंगे तो बुद्धि सूक्ष्मतन में जाएगी. மனிதர்கள் எப்போ பிரார்த்தனை செய்கிறாங்களோ அப்போ பரம்பிதா பரமாத்மா பரலோகத்தில் இருக்கின்றார் என்பதை தெரிஞ்சிருக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ணும்போது அதனால தான் கண்ணை மேலே பார்க்குறாங்க, கையை மேலே காட்டுறாங்க. ஹிந்து தர்மத்திலையும் ஹே பகவான்னு மேலே பார்ப்பாங்க, கிறிஸ்டியானிட்டிலையும் ஓ காட்ஃபாதர்னு மேலே பார்ப்பாங்க கை இப்படி வச்சு இல்லையா. அதே போல் இஸ்லாமிய தர்மத்திலையும் ஹே அல்லான்னு மேலே பார்ப்பாங்க. எல்லா தர்மத்தினரும் பகவான் மேலே இருக்கிறாருங்கிறத ஏற்றுட்ருக்குறாங்க இல்லையா. பாபா சொல்கிறாங்க, அப்போ பிரார்த்தனை பண்ணும்போது மனிதர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க பரம்பிதா பரமாத்மா பரலோகத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரரை நினைவு செய்யும்போது புத்தி சூக்ஷ்மத்தனத்துக்கு போயிடும். ஃபர்ஸ்ட், செகண்ட் और தேர்ட் ஃப்ளோர் ஹே. முதல் மாடி, இரண்டாவது தளம் மற்றும் மூன்றாவது தளம் என்று 3 இருக்குது. பாபா இப்பொழுதும் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ முக்கிய பாத் ஹே பாப்கோ பூலே ஹே. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்பாவை மறந்துட்டாங்க ஆத்மாக்கள், குழந்தைங்க. பாப்பாக்கர் உல்லனா தேத்தே ஹே. அதனால பாபா இன்னைக்கு புகார் பண்றாங்க. तुमने हमारी कितनी ग्लानी की है. बाप जो सर्व को सदगति देने वाला है, उनकी फिर सर्व ने बैठ ग्लानी की है. பாபா இன்னைக்கு புகார் கொடுக்குறாங்க, புகார் செய்கிறாங்க. என்ன புகார் செய்கிறாங்க பாபா? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ நிந்தனை பண்ணிட்டீங்க. அப்பா எந்த அப்பா அனைவருக்கும் சத்கத்தியை கொடுக்கக்கூடியவரோ அவரை நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து நிந்தனை பண்ணி வச்சிருக்கீங்க.
பாபா சொல்றார். இதுதான் பாபா இன்னைக்கு புகாரா சொல்றாங்க. என்ன நிந்தனை பண்ணிட்டோம்? பகவான் கல்லுல இருக்கிறார், முள்ளுல இருக்கிறார், தூண்ல இருக்கிறார், துரும்புல இருக்கிறார், எல்லாம் சொன்னதெல்லாம் பாபாக்கு செஞ்சிருக்கிற நிந்தனை தானே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், ஆனா அவர் கல்லுலையும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டோம், முள்ளுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டோம். எவ்வளவு பெரிய இன்சல்ட் பாபாக்கு இது இல்லையா? பகவான் வாச்சேன்னா யதா யதா ஹி தர்மஸ்ய பாரதவாசி अपने धर्म की ग्लानि करते हैं. பாபா சொல்றாங்க, பகவானுடைய மகா வாக்கியம்னு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் அதர்மம் அதிகமாகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்ட நான் வருகின்றேன் என்று பகவானுடைய மகா வாக்கியமாக எழுதப்பட்டிருக்குது இல்லையா? சோ பாரதவாசிகள் தன்னுடைய தர்மத்தையே நிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. कहते हैं ईश्वर सर्वव्यापी है. என்ன சொல்றாங்க பாரதவாசிகள்? ஈஸ்வரன் சர்வவியாபி, எல்லா இடங்கள்லையும் வியாபித்திருக்கிறார் என்று சொல்றாங்க. क्या सब में ईश्वर है? பாபா கேட்குறாங்க, என்ன எல்லாருக்குள்ள ஈஸ்வரன் இருக்கிறாரா? எல்லாத்துலயும் எல்லா மனிதனுக்குள்ளும் அல்லது பொருளுக்குள்ளெல்லாம் ஈஸ்வரன் இருக்கிறாரா என்ன? तो कह देते हैं कच्छ अवतार वराह अवतार. बाप तो भारतवासी बच्चों को ही कहते हैं क्योंकि बच्चे ही ग्लानि करते हैं. எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அதைத்தான் எப்படி சொல்லியிருக்கிறாங்க? கச்ச அவதாரம் எடுக்கிறார் பகவான், மச்ச அவதாரம் எடுக்கிறாரு, வராக அவதாரம் எடுக்கிறாரு, கூர்ம அவதாரம் எடுக்கிறாருலாம் சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால பாபா பாரதவாசி குழந்தைங்களுக்கு தான் இதெல்லாம் புரிய வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாரதவாசி குழந்தைங்கள்லாம் இப்படிதான் பகவான் அவதாரம் செய்யறாருன்னு சொல்லிட்டு நிந்தனை பண்ணிட்டாங்க. यह मुरब्बी बच्चा ब्रह्मा भी ग्लानि करता था, यह ग्लानि भी ड्रामा में नोंदी हुई थी, तब तो पापात्मा बनते हैं. பாபா சொல்றாங்க, இந்த என்னுடைய செல்லமான குழந்தை யாரு? பிரம்மா பாபா. பாபாவினுடைய விசேஷமான செல்லமான குழந்தை பிரம்மா பாபா. பாபா சொல்றாங்க, அப்படிப்பட்ட செல்லமான குழந்தை இந்த பிரம்மா பாபா கூட என்னை நிந்தனை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நிந்தனை கூட ஆனா சிவபாபா கடல், ஞானக்கடல், மேலும் அன்பு கடல், கருணை கடல். பாபா சொல்றாங்க, இந்த நிந்தனை கூட டிராமால பதிவாகி இருந்தது, உங்க குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க பாபா. பிரம்மா பாபா கூட அப்படி தவறுதலா நிந்தனை பண்ணிட்டாங்க, நாம கூட எல்லாரும் பாபாவை நிந்தனை பண்ணிட்டோம். ஆனால் இது என்னன்றார் பாபா, இது நாடகத்துல பதிவாகி இருந்தது, அதனால சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்ல, பாபா சொல்றாங்க, அப்படி தவறுதலா சொன்னதுனாலதான் நீங்க பாபாத்மாவாகவும் ஆயிடுறீங்க. பாபாத்மா ஆனதுனாலதான் பாபா இப்ப வந்திருக்கிறாங்க. டிராமா பாருங்க எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு இல்லையா? बाप ने तो सबको पावन बनाया था क्योंकि पतित पावन है. ஆனா பாபாவோ எல்லாரையுமே பாவனமாக ஆக்கி இருந்தாங்க. எப்போ? போன கல்பத்துல இல்லையா? ஏன்னா பாபா தான் பத்தித்த பாவனன். பாவன் बनाकर विश्व का मालिक बनाते हैं. பாபா நம்ம எல்லாரையும் பாவனமாக்கி விஸ்வத்திற்கே மாலிக்காக, எஜமானனாக, அதிபதியாக ஆக்குறாங்க. बनाने वाले बाप को कितनी गाली देती है. பாருங்க, விஸ்வத்துக்கே மாலிக்காக, எஜமானனாக, அதிபதியாக ஆக்கிய பாபாவை எவ்வளோ நிந்தனை பண்ணிட்டீங்க, பாபாவுக்கு எவ்வளோ நிந்தனை கொடுத்துட்டீங்க. இது கூட பாபாக்கு சேர வசைப்பாடுதல் தான் இல்லையா? जब समझाते हैं तो उस समय मान लेते हैं, समाचार भी आता है इतनों ने सही की कि बरोबर आपकी बात राइट है. ஆனா எப்ப புரிய வைக்கிறோமோ அந்த நேரம் ஏத்துக்கிறாங்க பாரதவாசிகள் இல்லையா? அப்ப சமாச்சார பாபாக்கு வருதான். என்ன வருதான்? நீங்க சொல்ற விஷயம் சரியான விஷயம் என்று இத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாபாவுக்கு சமாச்சாரம், சேவை செய்தி அனுப்பி இருக்கிறாங்க. अब कहते हैं श्रीमद् भगवद गीता तो भगवान की है श्रेष्ठते श्रेष्ठ मत, ऊंचे ते ऊंचे की मत भी ऊंची होगी ना. இப்ப சொல்றாங்க ஸ்ரீமத் பகவத் கீதை என்று சொல்றாங்க. பகவானுடைய வழி மட்டும்தான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வழி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவருடைய வழி கூட உயர்ந்ததாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா பகவான் காட்டக்கூடிய வழிதான் ஸ்ரீமத்து. அந்த பகவான் எப்படிப்பட்டவர்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அப்ப அவர் காட்டக்கூடிய வழி கூட எப்படிப்பட்ட வழியாக தான் இருக்கும்? உயர்ந்த வழியாக தான் இருக்கும் இல்லையா? வஹ ஆக்கர் பதீத் பிரஷ்டாச்சாரிக்கோ சிரேஷ்டாச்சாரி பனாத்தே ஹே. அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா பத்தீத்தமான கீழான நிலையில் இருப்பவர்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குகின்றார். तो
पहले पहले एक का परिचय देना पड़ता है. அப்ப முதல்ல யார் புது ஆத்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஒருத்தருடைய அறிமுகத்தை தான் கொடுத்தாகணும், ஒரு பாபாவோட அறிமுகத்தை தான் கொடுக்கணும். तुम बच्चों में भी नंबरवार तो है ही. बहुत बच्चे लिखते हैं बाबा क्या करे, माया का तूफान हमको ठहरने नहीं देता है. பாபா சொல்றாங்க குழந்தைங்கள கூட வரிசைக்கிரமமா தான் இருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க பாபாக்கு லெட்டர் எழுதுறாங்களாம், பாபா என்ன பண்றது, மாயா புயல் எங்களை இருக்க விட மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு லெட்டர் எழுதுறாங்களாம். ஹம்கோ யஹ விகார் தங்கு கர்த்தே ஹே, மாயா எங்களை சும்மா இருக்க விட மாட்டேங்குது, மாயா புயல் எங்களுக்கு இந்தந்த விகாரம்லாம் எனக்கு தொல்லை பண்ணுது பாபா. அப்படி பாபாக்கு குழந்தைங்க லெட்டர் எழுதுறாங்களாமா. பாப் கேத்தே ஹே தும்கோ இன் பர் விஜய் பானி ஹே. ஆனா பாபா என்ன சொல்றாங்க, நீங்க இதன் மீது வெற்றி அடையத்தான் செய்யணும், வெற்றி அடைந்தே தீர வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும், ஏன் வெற்றி அடைஞ்சே தீரணும்னு சொல்றாங்க பாபா. நகி தோ பத் பிரஷ்ட ஹோ ஜாயேகா. நீங்க அந்த விகாரங்கள் மீது வெற்றி அடையலன்னா பதவி கீழான பதவி கிடைச்சிடும். शिक्षक ही अगर ऐसा कुछ काम करेंगे तो जरूर औरों को संशय पड़ेगा कि खुद की चलन तो ऐसी है, फिर औरों को ऐसे समझाते हैं. யார் டீச்சராக இருக்கிறாங்களோ அந்த டீச்சரே ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது செயல் செஞ்சிட்டாங்க, தவறான செயல் செஞ்சிட்டாங்கன்னா அப்போ பிறருக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா. என்ன சந்தேகம் வரும், என்ன டீச்சராக இருக்கிற இவங்களுடைய நடத்தையே இப்படி இருக்கிறது, இவங்க அப்புறம் எப்படி பிறருக்கு புரிய வைக்க முடியும், இவங்க இப்படி புரிய வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு சந்தேகம் வரும் இல்லையா. विकार भी कोई सेमी होता है, सतो रजो तमो हर बात में होता है. பாபா சொல்றாங்க விகாரத்துல கூட பாதி போதை அரைக்குறை விகாரம் இருக்கிறதுன்றார் பாபா. அந்த விகாரம் கூட என்ன பண்ணுது, பவித்திரமாக இருக்கிறேன்னு திட சங்கல்ப பண்ணிட்டாலும் கூட மனதளவில் விகார உணர்வு வருது அப்படின்னா அது செமி விகார உணர்வு, செமி இருக்குது, பாதி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ சத்தோ ரஜோ தமோ நிலை என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்குது. சத்யுகுக்கோ சத்தோ ஊஞ்ச் கஹா ஜாத்தா ஹே, கலியுகுக்கோ தமோ நீச் கஹா ஜாத்தா ஹே. சத்யுகத்தை சத்தோ பிரதானமானது, அதாவது உயர்ந்த நிலை என்று சொல்லப்படுகிறது, உயர்ந்த யுகம் அது. கலியுகம் என்பது தமோ கீழான நிலை என்று சொல்லப்படுகிறது. दुनिया भ्रष्टाचारी कहते हैं परंतु अपने को कोई भ्रष्टाचारी समझते नहीं है. இந்த உலகம் பிரஷ்டாச்சாரி உலகம் என்று சொல்றோம். ஆனா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே தன்னை பிரஷ்டாச்சாரி என்று புரிந்திருப்பதே இல்லை. யாரு தன்னை நான் கீழான நிலையில் இருக்கிறேன் அப்படி நினைக்கிறது இல்லை. பாப் சம்ஜாத்தே ஹே இஸ் ராவன் ராஜ்ய மே ஏக் பி ஸ்ரேஷ்டாச்சாரி நஹி ஹே. பாபா ஆனால் நமக்கு புரிய வைக்கிறாங்க, என்ன புரிய வைக்கிறாங்க, இந்த ராவண ராஜ்யத்துல ஒருத்தர் கூட சிரேஷ்டமானவர்கள் இல்லை. समझो कोई से पूछा जाता है ऊंचे ते ऊंचा कौन. பாபா சொல்றாங்க யார்கிட்டையாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார் என்ற கேள்வி கேட்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, तो कहेंगे भगवान है. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாருன்னு கேட்டா கண்டிப்பா அவங்க பகவான் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. உனக்கு ஆக்குபேஷன் ஜான்தே ஹோ. ஸோ அடுத்த கேள்வி, அவருடைய தொழில் என்ன, அவர் என்ன வேலை பண்றாரு தெரியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாருன்னு கேட்டால் பகவான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவர் என்ன வேலை பண்றாருன்னு கேட்டால் நஹி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. யா தோ கஹேங்கே சன்னியாசி ஹி ஊஞ்ச் ஹே கியோங்கி பவித்ர ரேத்தே ஹே. பகவானுடைய வேலை என்ன, தொழில் என்னன்னு கேட்டால் தெரியாது சொல்லிடுவாங்க. ஒன்று பகவான், அவர் பகவான்னு சொல்லுவாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவருடைய தொழில் பற்றி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்களாமா, சன்னியாசிகள் தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அவர்கள் பவித்திரமாக இருக்கிறாங்க. குத் பி சன்னியாசியோं को ஃபாலோ करते हैं. மக்கள் சன்னியாசிகளை பின்பற்றுகிறார்கள். नमस्ते करते हैं तो उनसे पूछना चाहिए सन्यासियों से भी जरूर कोई ऊंचा होगा. सन्यासी भी भगवान की साधना करते हैं. அந்த சன்னியாசிகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்க கிட்ட போய் கேட்கணுமா, இந்த சன்னியாசிகளை விட உயர்ந்தவர்கள் கண்டிப்பாக யாராவது இருக்கணும் இல்லையா, இருப்பாங்க தானே அப்படி கேட்கணுமா. அதனால தானே அந்த சன்னியாசி கூட பகவானை நினச்சி சாதனா பண்ணுறாரு, தவம் பண்ணுறாரு இல்லையா. அப்போ அந்த யாரை நினச்சி தவம் பண்ணுறாங்களோ சன்னியாசிகள், அப்போ அவர் அந்த சன்னியாசிகளை விட உயர்ந்தவராக இருப்பார் இல்லையா, அப்படி நாம் அவங்களுக்கு போய் கேட்கணுமாமா. ஆஜ்கல் தோ
चित्र भी बहुत बनाए हैं, सबसे ऊंचा परमात्मा को ही रखते हैं. தற்காலத்துல சித்திரங்கள் நிறைய அநேக விதமான சித்திரங்களை உருவாக்குறாங்க. எல்லாத்தையும் விட உயர்ந்தவராக பரமாத்மாவை தான் வைக்கிறாங்க, இறைவனை தான் வைக்கிறாங்க. अब राम व कृष्ण के आगे शिवलिंग रखना यह भी बड़ाई है, नहीं तो वह कोई शिव की पूजा तोड़े ही करते हैं. பாபா சொல்றாங்க, சித்திரத்துல அப்படின்னு இப்பெல்லாம் சித்திரம் உருவாக்குறாங்க. ராமருக்கு முன்னாடி சிவலிங்கம் இருக்கிற மாதிரி உருவாக்குறாங்க, அல்லது கிருஷ்ணனுக்கு முன்னாடி சிவலிங்கம் இருக்கிற மாதிரி உருவாக்குறாங்க இல்லையா? இது கூட ஒரு உயர்ந்த தன்மையை காட்டுறதுக்காக அப்படி வைக்கிறாங்க. இல்லைன்னா அந்த கிருஷ்ணனோ அந்த ராமரோ சிவனுக்கு பூஜைலாம் பண்றது கிடையாது. குதி ராஜ்ய கர்த்தே ஹே, ராமரும் கிருஷ்ணரும் அவங்களே ராஜ்யம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஜப் வஹ் பதி பன்தே ஹே தப் பூஜ்னே லகதே ஹே. இப்போ அதே ஆத்மாக்கள் பத்தீத்தமாக ஆயிடுறாங்களோ அப்பதான் சிவனை நினைச்சு பூஜை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ऊंचे ते ऊंच निराकार परमात्मा को ही कहा जाता है. पतित पावन सर्व का सद्गति दाता सबका लिबरेटर. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிராகாரமானவர் என்று பரமாத்மாவைத்தான் சொல்லப்படுகிறது. பாபா சொல்றாங்க, அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மாவுக்கு தான் பத்தீத்த பாவனன், அனைவருக்கும் சத்கத்தியை வழங்கும் வள்ளல், அனைவரையும் விடுதலை செய்பவர், லிபரேட்டர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்பனே சாத் சபுக்கோ லே ஜாயேங்கே, பாபா தான் தன் கூடவே எல்லாரையும் அழைச்சிட்டு போவாங்க. தும் ஜான்தே ஹோ வஹ் ஹமாரா பாப் ஹே. அந்த பகவான், அந்த நிராகாரமான பரமாத்மா, அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், பத்தீத்த பாவனன், அனைவருக்கும் சத்கத்தியை வழங்கும் வள்ளல், லிபரேட்டர் தான் நம்ம எல்லாருக்கும் அப்பா என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாங்க பாபா. हम सब इस समय बीमार हैं, ज्ञान से एवर हेल्दी और एवर वेल्दी बन जाते हैं. பாபா சொல்றாங்க, நாம் எல்லாருமே இந்த நேரம் நோயாளிகளாக இருக்கிறோம். ஞானத்தின் மூலமாக ஆரோக்கியமானவராக, எப்பொழுதுமே ஆரோக்கியமானவராக, எப்பொழுதுமே செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறீங்கன்னு சொல்றாங்க பாபா. அதாவது ஞானத்தின் மூலம் எவர் ஹெல்தி எவர் வெல்தியாக ஆகிறீங்க. கேத்தி பி ஹே ரோஸ் ஆப்பிள் காவோ தோ எவர் ஹெல்தி பன் ஜாயிங்க. உலகத்திலே கூட சொல்றாங்க இல்லையா, டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, அப்போ எப்பொழுதுமே ஆரோக்கியமானவராக ஆயிடுவீங்க. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன்னா டாக்டர்கிட்ட இருந்து தூரமாக போயிடலாமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷில். பாபா சொல்கிறாங்க, டெய்லி ஆப்பிள் சாப்பிடுங்க, அப்போ எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்களாக ஆயிடுவீங்கன்னு உலகத்தில் சொல்கிறாங்க. ஏத்தோ தும் ப்ராக்டிக்கல் தேக்கு ரகையோ, இங்கே நீங்கள் ப்ராக்டிக்கல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன ஆப்பிள் சாப்பிட சொல்லி பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, தலைப்பிலே சொன்னாங்க இல்லையா, ஞானம் யோகம் என்பது தான் ஆப்பிள், இதை டெய்லி சாப்பிடணுமாமா. மாயானே சபுக்கோ பீமார் பனா தியா ஹே, அப் சபுக்கோ ஹெல்தி வெல்தி பனானே வாலா ஏக் பாப் ஹீ ஹே. மாயா எல்லாரையும் நோயாளியாக ஆக்கிடுச்சு. இப்போ எல்லாருமே ஆரோக்கியமானவராக, இப்போ எல்லாரையும் ஆரோக்கியமானவராக, செல்வம் நிறைந்தவராக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். சூக்ஷ்மவத்தன் மே பி ஆத்மாயே ஹெல்தி ஹே. பாபா சொல்றாங்க, சூக்ஷ்மவத்தனத்துல கூட ஆத்மாக்கள் ஆரோக்கியமானவர்களாக தான் இருக்கிறாங்க. यहाँ अनहेल्दी आत्माएं हैं, फिर मूल वतन से पहले जब आत्माएं आएंगी तो सुख ही देखेंगी. அப்புறம் இங்கே இந்த உலகத்துல, சாக்கார உலகத்துல ஆத்மாக்கள் ஆரோக்கியமற்றவர்களாக இருக்கிறாங்க. மூலவத்தனத்திலிருந்து எப்போ முதல்ல ஆத்மாக்கள் இறங்கி வருவாங்களோ இந்த சிருஷ்டிக்கு முதல்ல, அப்போ சுகத்தை தான் அனுபவிப்பாங்க, சுகத்தை தான் பார்ப்பாங்க. तो बाप ब्रह्मा द्वारा हमको बहुत सुख देते हैं. ஆக பாபா பிரம்மா பாபா மூலமாக நமக்கு ரொம்ப சுகம் கொடுக்கறாங்க. अब विनाश तो होना ही है, इस यज्ञ से ही विनाश ज्वाला निकली है. பாபா சொல்றாங்க, இப்ப விநாசம் நடந்தே தீர வேண்டும். இந்த யஜ்ஞத்திலிருந்து தான் விநாச ஜுவாலை வெளிப்படுகிறது. वो लोग राय कर रहे हैं शांति कैसे हो, परंतु यह भी गाया जाता है नर चाहत कुछ और, शांति भी तब होगी जब विनाश होगा, फिर सभी आत्माएं मुक्तिधाम में चली जाएंगी. பாபா சொல்றாங்க,
இப்பொழுது வினாசம் நடந்தே தீரணும். இந்த யஜ்ஞத்திலிருந்து தான் வினாச ஜுவாலை வெளிப்படுகிறது இல்லையா? ஆனா மக்கள் என்ன பண்றாங்களாமா, இந்த சிருஷ்டியில எப்படி அமைதியை கொண்டு வருது, அமைதியை நிலைநாட்டுறது என்பதற்காக உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு பழமொழி இருக்கிறது, மனிதன் ஒன்று நினைச்சா இறைவன் ஒன்று நினைப்பாரு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? இப்ப சாந்தி கூட எப்ப ஏற்படும், இந்த இந்த உலகத்துல இப்ப இருக்கிற உலகத்திலேயே சாந்தியை கொண்டு வரணும்னு மக்கள் விரும்புறாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாங்க, சாந்தி எப்ப ஏற்படும், இந்த உலகம் வினாஷானா தானே அடுத்து வரக்கூடிய உலகத்துல சாந்தி இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த உலகம் வினாஷானதுக்கு அப்புறம் எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்துக்கு பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. வினாஷ் ஹோனே கே சிவாய் அவர் कोई उपाय तो हो ही नहीं सकता. பாபா சொல்றாங்க, இந்த பூமியில சாந்தி நிலவுவதற்கு வினாசம் ஆகுவதை தவிர வேற உபாயமே இருக்க முடியாது, வேற வழியே இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரஷ்டாச்சாரமான துக்கம் நிறைஞ்ச பத்தீத்தமான இந்த உலகம் வினாசமானாதான் இந்த அடுத்து வரக்கூடிய புது உலகத்துல சாந்தி என்பது நிலவும்னு பாபா புரிய வைக்கிறாங்க. எபி உன்னோக்கோ பத்தாவே கவுனு. ஆனா அந்த சாந்தியை நிலைநாட்டுறதுக்காக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்வது யாரு, யார் போய் சொல்றது? इन भीष्म पितामह आदि को तो पिछाड़ी में ज्ञान मिलना है. சாந்தியை நிலைநாட்டுவதற்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மாநாடுகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பாபா டெய்லி முரளியில கூட சொல்லுவாங்க. அப்படி அவங்கள பாபா இன்னைக்கு என்ன வேர்ட் சொல்றாரு பாருங்க, அவர்கள் பீஷ்ம பிதாமகர்களாமா. அவங்களுக்கு கூட கடைசியில ஞானம் கிடைக்கணும் டிராமா அனுசாரமா. ஏன்னா அவங்கெல்லாம் அறிவு ஜீவிகள், அவங்களுக்குன்னு சில கொள்கைகளை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதை சின்சியராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள பாபா இன்னைக்கு பீஷ்மர்னு சொல்றாரு. அவங்களுக்கு கூட கடைசியில் இந்த ஞானம் கிடைச்சி ஆகணும் பாபாட்ட, அவங்களுமே வருவாங்கன்னு சொல்றாங்க பாபா. मनुष्य शांति के लिए उपाय ढूंढते हैं कि आपस में मिलकर एक हो जाए. பாபா சொல்றாங்க, எல்லாரும் ஒன்றிணைந்து எல்லாரும் ஒன்றுபடணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக அப்படி ஒற்றுமையாக இருந்தா தானே சாந்தியை கொண்டு வர முடியும். அதற்கான வழியை மனிதர்கள் தேடிட்டே இருக்கிறாங்களாமா. பரந்து ஐசா தோ ஹோனா ஹி நஹி ஹே. ஆனா இந்த எல்லாரும் ஒன்றுபடுறதுக்கும் வாய்ப்பே இல்லை டிராமால. அடுத்து சாந்தி இந்த உலகத்துல வர்றதுக்கும் வாய்ப்பில்லை இனிமேல் இந்த கலிகாலத்துல இல்லையா? பாபா சொல்றாங்க, அப்படி நடக்க போறதே கிடையாது. ஆகே பி வினாஷ் ஹுவாத்தா யாதவ் और कौरव भी थे. இதுக்கு முன்னாடி வினாசம் ஆகி இருந்தது. எப்போ? போன கல்பத்துல இல்லையா? யாதவர்களும் கௌரவர்களும் இருந்தாங்க. गीता का भगवान भी आया था. अब पतित दुनिया है इसमें श्रेष्ठाचारी कोई हो न सके. போன கல்பத்துல கீதையினுடைய பகவானும் வந்திருந்தாரு, வினாசமும் நடந்திருந்தது, யாதவர்களும் கௌரவர்களும் இருந்தாங்க, கீதையினுடைய பகவானும் வந்திருந்தார் இல்லையா? இப்ப இந்த உலகம் பத்தீத்தமாக இருக்கிறது. இந்த பத்தீத்தமான உலகத்துல ஒருத்தர் கூட சிரேஷ்டமானவர்கள் இருக்க முடியாது. சப்சே சிரேஷ்ட, எல்லாத்தையும் விட சிரேஷ்டமானவர்கள் யாரு? எல்லாரையும் விட சிரேஷ்டமானவர்கள் யாரு? பாபா சொல்றாங்க, லக்ஷ்மி நாராயண். லக்ஷ்மி நாராயணன் தான் எல்லாரை விட சிரேஷ்டமானவர்கள். யஹி சத்யுகமே ராஜ்ய கர்த்தேத்தே. அந்த லக்ஷ்மி நாராயணன் தான் சத்யுகத்துல ராஜ்யம் செய்தார்கள். अब तो भ्रष्टाचार की वृद्धि होती गई है तो जरूर विनाश होना ही है. இப்போ பிரஷ்டாச்சாரம் அதிகமாயிடுச்சு, விருத்தி ஆயிடுச்சு. அதனால இது கண்டிப்பா வினாசம் ஆகியே தீரணும்னு சொல்றாங்க பாபா. மக்களே இன்னைக்கு உலகத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க, இன்னும் இந்த உலகம் இவ்வளோ மோசமா இருக்குது, இவ்வளோ துக்கமாயிட்டு இருக்குது, இந்த உலகம் இவ்வளோ அதாவது நிறைய அனர்த்தங்கள் நடந்துட்டு இருக்கிறது உலகத்துல இல்லையா? நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது, தவறுகள் நடக்குது, அநீதிகள் நடக்குது. போது இந்த உலகம், இவ்வளோ துக்கமான உலகம் போதுன்னு மக்களுக்கே இப்பெல்லாம் எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் சொல்றாங்க பாபா, அப்போ பிரஷ்டாச்சாரம் அதாவது தவறுகள் இந்த உலகத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? அதனால கண்டிப்பா வினாசம் ஆகியே தீரணும்னு சொல்றாங்க பாபா. வினாஷ்கே பாதி சப் சுக்க சாந்திக்கோ பா சகேங்கே. அப்ப இந்த உலகத்துல யாரும் இப்படி பிரஷ்டாச்சாரமான உலகத்துல யாரும் சுகம் சாந்திய அனுபவம் செய்ய முடியவே முடியாது. அதனால வினாசத்திற்கு பிறகுதான் எல்லாரும் சுகம் சாந்தியை அடைய முடியும்னு சொல்றாங்க பாபா. सबको समझाना है कि हम आदि सनातन देवी देवता धर्म के हैं. पहले वही धर्म था अब नहीं है. ஸோ பாபா நமக்கு இப்போ சேவா கொடுக்குறாங்க, நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்.
என்ன புரிய வைக்கணுமாமா? நாங்க ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க. முதல்ல அந்த தர்மம் மட்டும்தான் இருந்தது, அந்த தர்மம் இப்ப இல்ல அப்படின்னு புரிய வைக்கணுமாமா. ஃபிர் சே உஸ்கி ஸ்தாப்னா ஹோ ரஹி ஹே. அடுத்து என்ன புரிய வைக்கணும்? மீண்டும் இப்ப அந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை புரிய வைக்கணும். உஸ் சமய் ஹம் பிராமன் ஹை, इस समय हम ब्राह्मण हैं न कि देवता. जब कोई भाषण करने के लिए स्टेज पर आते हैं तो कुछ न कुछ ख्याल करके विचार करके आते हैं, तो यह बोलेंगे. हमारे बच्चे तो समझते हैं क्या बोलना है. பாபா சொல்றாங்க, இந்த நேரம் பிராமணர்களாக நாம இருக்கிறோமே தவிர இந்த நேரம் நாம தேவதா கிடையாது இல்லையா? அடுத்து வரக்கூடிய புது உலகத்துல தான் நம்ம தேவதையாக ஆகிறோம். எப்போ யாராவது ஒருத்தர் சொற்பொழிவு செய்யறதுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேடை ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஏதாவது அவங்க சிந்தனை பண்ணிட்டு போவாங்க. இந்தந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நல்ல சிந்தனை பண்ணிட்டு போவாங்க. பாபா சொல்றாங்க, நம்முடைய குழந்தைங்க நினைக்கிறாங்க என்ன பேசணும் என்ன பேசுறது அப்படின்னு நம்முடைய குழந்தைங்க, அதாவது பாபாவோட குழந்தைங்க நினைக்கிறாங்களாமா. சாந்தி ஸ்தாபன் கர்னே வாலா तो एक ही सर्व का सदगति दाता बाप है, वही लिबरेटर है, यह समय ही है सबको वापस ले जाने का. அப்ப இங்க என்ன புரிய வைக்கணும்? நாம சாந்தியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அந்த ஒருத்தர் தான். சாந்தியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அவர் தான் எல்லாருக்கும் சத்கத்தியை வழங்கக்கூடிய வள்ளல் பாபா. அவரே லிபரேட்டர். இதை நாம எல்லாருக்கும் புரிய வைக்கணும். என்ன பேசணும்னு பிளான் பண்ணிட்டு போகணும், நம்ம இதை சொல்லணும்னு பாபா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நேரம் எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கான நேரம் இந்த நேரம் தான். बाबा बच्चों से पूछते हैं, बच्चे तुम अपने को सत्युग में चलने के लायक समझते हो? रावण पर विजय पाई है. பாபா குழந்தைகளாகி நம்ம கிட்டலாம் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, குழந்தைகளே, நீங்க தன்னை சத்தியுகத்திற்கு செல்வதற்கு லாயக்கா நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சத்தியுகம் போறதுக்கு நான் லாயக்கா இருக்கிறேன் அப்படி புரிஞ்சிருக்கீங்களா? ராவணன் மீது வெற்றியை அடைஞ்சிட்டீங்களா? இப்படின்னு பாபா குழந்தைகளாகிய நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. உள்ளத்தில் பதில் வருது இல்லையா? சத்தியுகத்துக்கு போறணும்னா எப்படி இருக்கணும்? பிரம்மா பாபாவுக்கு ஈக்குவல் ஆகணும், பிரம்மா பாபாவுக்கு சமம் ஆகணும். சும்மா போயிட முடியாது சத்தியுகத்துக்கு நாம இல்லையா? சம்பூர்ணமாகணும். அந்த கலைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சர்வகுண சம்பன்ன சோலா கலா சம்பூர்ண, அதெல்லாத்தையும் கொண்டு வந்தால் தானே சத்தியுக்கு போக முடியும். அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதனால தான் பாபா கேள்வி கேட்குறாங்க, நாம் சிந்தனை பண்ணி பார்க்கறதுக்காக. பாபா என்ன கேட்குறாங்க? சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு நான் லாயக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா. அப்போ விகாரத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டிங்களா? कहते हैं बाबा विजय पाने के लिए पुरुषार्थ कर रखे हैं. அப்போ குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க? பதில் என்ன வருது மனசில்? பதில் பாபா அந்த கேள்வி கேட்கும்போது குழந்தைங்க சொல்கிறத பாபா சொல்கிறாங்க. குழந்தைங்க சொல்கிறாங்களாமா, பாபா வெற்றி அடைகிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பாபா அப்படி சொல்கிறாங்களாமா. हाथ तो सब उठाते हैं क्योंकि लज्जा आती है. சத்தியோதுக்கு போகிறதுக்கு லாயக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்ட உடனே எல்லாரும் கை தூக்கிடுறாங்களாம். ஏன்னா தூக்காமல் இருந்தால் வெக்கம் வந்துடும் இல்லையா? அதனால கை தூக்கிடுறாங்களாம். எல்லாருக்கு முன்னாடி எல்லாரும் தூக்கும்போது நம்ம மட்டும் இப்படி தூக்காமல் இருக்கிறன்னு வெக்கப்பட்டுட்டு தூக்கிடுறாங்க. बाबा कहते हैं अपनी शक्ल तो देखो, कितना समय बाप को याद करते हैं. ஆனா பாபா அதுக்கு பதில் சொல்றாங்க, தன் முகத்தை தானே பாருங்க. என்ன பார்க்கணும்? எவ்வளவு நேரம் நான் பாபாவை நினைவு செய்கிறேன். சத்தியோதுக்கு போறதுக்கு அப்ப யுக்தி என்ன? அதிகமா பாபாவை நினைக்கணும். இப்ப எவ்வளவு நேரம் நான் பாபாவை நினைவு செய்கின்றேன் என்று தன்னுடைய முகத்தை தானே பாருங்க. ஐசி அவஸ்தா சாஹியே ஜோ अंत में कोई भी याद न आए தப் அந்தமதி சோகத்தி ஹோகி. பாபா சொல்றாங்க, அப்படி உங்களுடைய ஸ்திதி இருக்கணும், உங்களுடைய நிலை அவஸ்தா இருக்கணும். கடைசி நேரத்துல, எந்த கடைசி நேரத்துல? ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய போற அந்த கடைசி நேரத்துல வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது, பாபா நினைவை தவிர. அப்பதான் அந்தமதி சோகத்தி ஏற்படும். அப்பதான் சத்தியுகத்துக்கு போய் நம்ம ஜென்மம் எடுக்க முடியும். கர்மாத்தீத் அவஸ்தாக்கு சமீப் ஜா சக்கேங்கே. அப்போ கடைசி நேரத்துல பாபா நினைவு தவிர வேற யார் நினைவும் வராத நிலையை அடையும் போதுதான் கர்மாத்தீத்த நிலைக்கு நெருக்கத்துல நீங்க போக முடியும்னு சொல்றாங்க பாபா. சதா ஹர்ஷித் பி தப் ரே சக்கேங்கே ஜப் தூசரோं की सेवा करेंगे. பாபா சொல்றாங்க, எப்ப பிறருக்கு சேவை நீங்க செய்வீங்களோ அப்பொழுதுதான் நீங்கள் சதா மகிழ்ச்சியானவராக இருக்க முடியும். நோட் பண்ண வேண்டிய விஷயம். எப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொல்றாங்க பாபா?
எப்ப நீங்க பிறருக்கு சேவா பண்ணுவீங்களோ அப்பதான் நீங்க சதா மகிழ்ச்சியானவராக இருக்க முடியும். தும் ரூஹானி சோஷியல் ஒர்க்கர் ஹோ. ஏன் நாம சேவா பண்ணணும்? ஏன்னா பாபா நமக்கு ஸ்வமான ஞாபகப்படுத்துறாங்க, நீங்க ஆன்மீக சமூக சேவகர், रूहानी सोशल वर्कर. तुम्हारे बिगर रूह को इंजेक्शन कोई भी लगा न सके. பாபா சொல்றாங்க, உங்களை தவிர வேறு யாராலும் ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போட முடியாது. ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் நம்மளால் தான் போட முடியும். गाया भी जाता है ज्ञान अंजन सदगुरु दिया, आत्मा को अब मालूम पड़ा है कि मुझे सारी सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान मिल गया है. பாபா சொல்றாங்க, ஞானமை சத்குரு கொடுத்தார், அஜ்ஞான இருள் விலகிடுச்சு என்று மகிமை உள்ளது. பாபா சொல்றாங்க, ஆத்மாவுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? முழு சிருஷ்டியினுடைய ஆதி மத்தியம அந்திமத்தை பற்றி ஞானம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நாம் ஆத்மாக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? आत्मा ने कहा शरीर द्वारा ज्ञान सागर को. ஞான கடலிடம் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக சொல்கிறது. ஞான கண்மை கிடைச்சதும் சத்குரு கொடுத்தாரு, அஜ்ஞானம் விலகிருச்சு இல்லையா? விழிப்பு ஏற்பட்டுடுச்சு. முழு சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றது எது? ஆத்மா சரீரத்தின் மூலமா ஞானக்கடலான பரமாத்மா கிட்ட சொல்லுது. अब हमको वापस जाना है, ये बहुत खुशी की बात है. இப்போ நாம் எல்லாரும் வீட்டுக்கு திரும்ப போகணும். பாபா சொல்றாங்க, இது ரொம்ப குஷிக்கான விஷயம். வீட்டுக்கு திரும்ப போகணும்னா உலகத்தினர் பயப்படுவாங்க, வேண்டான்னு நினைப்பாங்க. ஏன்னா தேகத்தின் மேலேயும் உறவினர் மேலேயும் உலகத்தின் மேலேயும் பொருட்கள் மேலேயும் பதார்த்தங்கள் மேலேயும் பற்றுதல் இருக்கும் இல்லையா? அதனால யாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எத்தனை வயசு ஆனாலும், 90 வயசு 95 வயசு ஆனாலும் சரீரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அப்படி சரீரத்தை விட்டு பிரியணும்னு சூழ்நிலையில் துக்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஆனால் இங்கே பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்க? இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போகணும், அதனால் இது ரொம்ப குஷிக்கான விஷயங்கிறார் பாபா. புராணா சோளா சோடுக்க நயா சோளா லேனா ஹே. ஏன் நமக்கு மட்டும் இதில் குஷி, சரீரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுல? ஏன்னா பழைய சட்டையை விட்டுட்டு புது சட்டையில் நம்ம போட போகிறோம். அதுவும் எங்கே போய் போட போகிறோம்? சத்தியோத்தில் போய் இல்லையா? இஸ் காரன் நாம் ஹி ஹே ஷியாம் சுந்தர். அதனால தான் கிருஷ்ணனுக்கு பேர் என்ன? ஷியாம் சுந்தர். பாபா ஒரு முரளியில் சொன்னாங்க, கிருஷ்ணன் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கூட ஷியாம் சுந்தர் தான் பாபா சொன்னாங்க. ஸோ பேர் என்ன? ஷியாம் சுந்தர். ஷியாம்னா கருப்பு அழுக்கு, சுந்தர்னா அழகு. ஸோ அழுக்கான ஆத்மா அழகான ஆத்மாவாக ஆகுது இல்லையா? அப்போ சந்தோஷத்துக்கான விஷயம் தானே வீட்டுக்கு போகிறது. बाबा சொல்றாங்க, तुम जानते हो हम सुंदर थे अब श्याम बने हैं फिर सुंदर बनेंगे. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? நாம் அழகானவர்களா இருந்தோம், சுந்தரமா இருந்தோம். இப்போ ஷியாம் ஆகிட்டோம். ஷியாம்னா கருப்பாயிட்டோம், அழுக்காயிட்டோம். மறுபடி சுந்தராக, அதாவது அழகானவர்களாக ஆக போகிறோம். பாபா சுந்தர் பனாத்தே ஹே, மாயா ராவன் ஷியாம் பனாத்தா ஹே. நாம் அழகாகிறோம்னா நாமளா ஆயிடுறதில்லை, பாபா அழகானவராக ஆக்குகின்றார் இல்லையா? ஆனால் மாயா ராவணன் தான் ஷியாம் கருப்பாக ஆக்கிடுறாரு. காம் சிதா பர் பைட்னே சே ஷியாம் பன் ஜாத்தே ஹே. எதனால் ஆத்மா கருப்பாயிடுது? காமச்சிதையில் அமர்வதனால் கருப்பான ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. यह बड़ी समझने की सहज बातें हैं. नॉलेज तो स्टूडेंट की बुद्धि में नंबरवार ही धारण होती है. இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கான சகஜமான விஷயங்கள், எளிய விஷயங்கள். புரிஞ்சுக்கிற கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. விகாரத்துக்கு வசமானதுனால ஆத்மா கருப்பாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. திரும்ப ஞானச்சிதையில் அமர்ந்தோன்னா ஆத்மா அழகாயிடும். இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள். ஆனால் பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானம் மாணவர்களுடைய புத்தியில் வரிசை கிரமமாக தான் தாரணையாகுது. ஸ்டூடெண்ட் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? கெப்பாசிட்டி டிஃபர் ஆகும்ல இல்லையா? அதனால் வரிசை கிரமமாக தான் புத்தியில் தாரணையாகுதுன்னு சொல்கிறாங்க பாபா. कोई तो बहुत डल हेड है, टीचर कहते हैं पढ़ने वाले बहुत डल हैं, देह अभिमान बहुत है. பாபா சொல்கிறாங்க, சிலர் ரொம்ப மந்த புத்தியோடு இருக்கிறாங்க, டல் ஹெட்டட், ரொம்ப மந்த புத்தியோடு இருக்கிறாங்க. டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, படிக்கிற இந்த மாணவர் ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க படிப்பில், அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் தான் இங்கேயும் இருக்கிறாங்கன்றார் பாபா. எதனால் டல் ஹெட் ஆகிடுதாமா, மந்த புத்தி எதனால் ஆகுதாமா? பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானம் ரொம்ப இருக்குது. ஆத்தம் அபிமானி ரஹே தோ சதா ஹர்ஷித் ரஹே. சதா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பாபா மேலே ஒரு யுக்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எப்போ நீங்கள் பிறருக்கு சேவை செய்வீங்களோ அப்போ நீங்கள் சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. ஒன்று.
அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க பாபா, ஆத்ம அபிமானியாக இருந்தீங்கன்னா சதா மகிழ்ச்சியா இருப்பீங்க. आत्मा आत्मा को देखे अर्थात अपने भाई को देख कर खुश होती रहे. बाबा बच्चों को देख खुश होते हैं. அப்போ ஆத்மாபிமானியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? என்ன ப்ராக்டிக்கல் பண்ணணும்? ஆத்மாவை பார்க்கணும். அதாவது தன்னுடைய சகோதரனை பார்த்து குஷி அடையணும். நான் பாபா முதலே சொன்னாங்க இல்லையா, முன்னாடி பக்கத்திலே, நான் ஆத்மாவை பார்க்கிறேன், நான் ஆத்மாவோட பேசிட்டு இருக்கிறேன் என்ற உணர்விலிருந்து நாம பேசும்போது, நடைமுறையில இதை பயிற்சி பண்ணும்போது தான் நம்ம ஆத்ம உணர்வுல ஆத்ம அபிமானியாக இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி நாம இருந்தோம்னா சதா மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்றாங்க பாபா. அதற்கு உதாரணம் சொல்றாங்க பாபா குழந்தைங்களை பார்க்கும்போது பாபா எப்படி பார்க்கறாங்க? ஆத்மாவை பார்த்து தானே பேசுறாங்க. அதனால பாபா எப்படி இருக்கிறாங்க? மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பாபா குழந்தைங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. आत्मा कुழந்தைகளை பார்த்து बाबा कहते हैं बच्चे मैं आया हूं तुमको माया से लिबरेट कर वापस साथ ले जाने. பாபா சொல்றாங்க, குழந்தைங்களே இப்ப நான் வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? உங்களை மாயா கிட்ட இருந்து விடுதலை செஞ்சு வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். इस तन में शिव बाबा की प्रवेशता होती है, वह भी जरूर ब्रिकुटी के बीच में ही आएंगे. பாபா சொல்றாங்க, இந்த உடல்ல சிவ பாபா பிரவேசமாயிருக்கிறாங்க. எந்த உடல்ல? பிரம்மா பாபாவோட உடம்புல சிவ பாபா பிரவேசம் ஆகியிருக்கிறாங்க இல்லையா? பாபா சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா நான் பிரிக்குட்டியில நடுவில் வந்து தானே உட்காருவேன். எங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க பாபா? பிரம்மா பாபாவினுடைய 2 புருவங்களுக்கும் மத்தியில தான் வந்து சிவ பாபா கூட பிரவேசம் செஞ்சு அமர்றாங்க இல்லையா? ऐसे थोड़े ही ऊपर से गंगा बहेगी, शिव की सवारी बैल पर दिखाते हैं. கதையில் என்ன காட்டியிருக்காங்க சாஸ்திரங்களில்? சிவன்னா சங்கர தோற்றத்தை காட்டி அதுக்கப்புறம் அவர் தலையில் ஜடாமுடியிலிருந்து கங்கை வந்து கங்கை நீர் பாயிற மாதிரி காட்டியிருக்காங்க. கங்கைன்னா என்ன? ஞான கங்கை பாயிற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. மேலிருந்து கங்கை பாயுது அப்படிலாம் கிடையாது. சிவன் வந்து காளை வாகனத்துல சவாரி பண்ற மாதிரியும் காட்டியிருக்காங்க. பைல்கி பிரிக்குட்டி மே சிவ் கா சித்திர திக்காயாக, சில சித்திரங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், காளை வாகனம் காட்டப்பட்டு அந்த காளை வாகனத்துடைய புருவ மத்தியில சிவனுடைய லிங்கத்தை காட்டுறாங்களாமா. பக்தியில இப்படிலாம் சித்திரங்கள் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா. ஆத்மா தோ ஜரூர் பிரிக்குட்டி மேஹி ரஹேகி. அதனுடைய அர்த்தம் என்ன? உண்மையான அர்த்தம் பாபா புரிய வைக்கிறாங்க. ஆத்மா கண்டிப்பா பிரிக்குட்டியில தான் இருக்கும் இல்லையா? பிரிக்குட்டி 2 புருவங்களுக்கு மத்தியில் தான் இருக்கும் இல்லையா? ஜோ ஆத்மா கா ஸ்தான் ஹே ஜரூர் வஹா ஹி பைட்டேகி. பாபா சொல்றாங்க, ஆத்மா இருப்பதற்கான இருப்பிடம் எதுவோ அங்கதானே ஆத்மா உட்காரும். அப்போ ஆத்மா இருக்கிறதுக்கான இருப்பிடத்துல தானே பாபாவும் வந்து வருவாங்க அந்த சரீரத்துல. எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா சொல்றாங்க பாபா, குரு லோग अपने चेले को बाजू में बिठाते हैं तो वह सद्गुरु भी आकर बाजू में बैठते हैं. குருக்கள் இருக்காங்க இல்லையா, தன்னுடைய சிஷ்யர்கள் யாரோ அவங்கள தன்னுடைய ஆசனத்துல பக்கத்துல, முக்கியமான சிஷ்யர் யாரோ அவங்கள எங்க வச்சுப்பாங்க? தன்னுடைய ஆசனத்துக்கு பக்கத்துல அமர வைப்பாங்க. அதே போல பாபா சொல்றாங்க, பாபா சத்துகுரு, அவர் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறாராமா. எங்க பக்கத்துல? பிரம்மா பாபாவோட புருவ மத்தியில அந்த ஆத்மா உட்கார்ந்துருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்துல வந்து சத்துகுரு பாபா வந்து உட்கார்ந்துக்கிறாராமா. பாபா சொல்றாங்க, குரு பிரம்மா கேத்தே ஹே விஷ்ணு கோவா சங்கர் கோ குரு नहीं कहेंगे. குரு பிரம்மா என்று சொல்றாங்க பக்தியில. குரு விஷ்ணுவையோ சங்கரையோ குருன்னு சொல்ல மாட்டாங்களாமா. வஹி பிரம்மா ஃபிர் விஷ்ணு கே 2 ரூப் பன்தே ஹே. அதே பிரம்மா தான் பிறகு விஷ்ணுவினுடைய 2 ரூபம் ஆகிறாரு. அதாவது விஷ்ணுவா பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு. குரு தோ சிவ கோ கே சக்தே ஹே क्योंकि सबकी सद्गति करते हैं. குரு என்ற சிவனைத்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். ऊंचे ते ऊंच फिर भी भगवान है, कितना अच्छी रीति समझाया जाता है. பிரம்மான்னு சொன்னால் சரிதான், குரு பிரம்மான்னு உலகத்துல சொல்றாங்க, அப்படி சொன்னால் சரிதான். விஷ்ணுவோ சங்கரரோ யாரை காட்டினாலும் பாபா சொல்றாங்க, எல்லாத்துக்கும் மேலானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். என்ன சொன்னால் சரி, ஆனால் எல்லாருக்கும் மேலானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். எவ்வளவு நல்ல முறையில பாபா புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. अच्छा நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते.
रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार नमस्ते और गुड मॉर्निंग. தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான சாரம் சொல்கிறாங்க பாபா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா ஹர்ஷித் रहने के लिए ஆத்தம் அபிமானி बनना है. சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். हम ஆத்மா भाई भाई हैं या दृष्टि पक्की करनी है. ஸோ பாபா என்ன சொல்கிறாங்க, நாம் ஆத்மா சகோதரா சகோதரா என்ற இந்த பார்வையை பக்கா பண்ணணும்னு சொல்கிறாங்க பாபா. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா, रूहानी सोशल वर्कर बन आत्मा को ज्ञान का इंजेक्शन लगाना है. ஆன்மீக சமூக சேவகர் ஆகி, रूहानी सोशल वर्कर ஸ்பிரிச்சுவல் சோஷியல் ஒர்க்கர் ஆகி ஆத்மாவிற்கு ஞானம் என்ற இன்ஜெக்ஷன் போட வேண்டும், ஞானம் என்ற ஊசி போட வேண்டும். சபுக்கி ரூஹானி சேவா கர்னி ஹே, அனைவருடைய ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். ஸ்தூல சேவை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஆத்மாவுக்கு சேவை செய்யறதுக்கு நம்மளை தவிர உலகத்திலேயே யாரும் கிடையாது. அதனால அனைவருக்கும் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும் சொல்றாங்க பாபா. वरदान கொடுக்கறாங்க பாபா, संतुष्टता के आधार पर दुआएं देने और लेने वाले सहज पुरुषार्थी भाव. திருப்தியினுடைய ஆதாரத்தில் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய மற்றும் பெறக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக. सर्व की दुआएं उन्हें मिलती है जो स्वयं संतुष्ट रहकर सबको संतुष्ट करते हैं. எல்லாருடைய ஆசீர்வாதங்களை அடையணும். பாபா முரளியில் சொல்லியிருக்கிறாங்க, சிம்பிளாக மேலே ஏறுறது, அதாவது முன்னேறுவதற்கான ஒரு உபாயம், ஒரு வழி, ஒரு டெக்னிக் எதுன்னா ஆசீர்வாதங்களை அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அது லிஃப்ட் போலன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. ஆசீர்வாதங்களை அடையிறது லிஃப்ட் போல, நம்மளை மேலே தூக்கி விட்டுடும். என்ன மாயா பிரச்சனை வந்தாலும் நம்மளை சேஃப்டி பண்ணிடும். அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாதனம், ஒரு கவசம்னு சொல்லலாம். பாபா சொல்கிறாங்க, அப்படி எல்லாருடைய ஆசீர்வாதத்தை அடையணும் இல்லையா, அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? யாருக்கு கிடைக்கும் எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, யார் சுயம் தானும் திருப்தியாக இருந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கு தான் எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஜஹா சந்துஷ்டதா ஹே வஹா துவாயே ஹே, எங்கே திருப்தி இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அப்படின்னா கிடைக்குதுன்னு அர்த்தம். यदि सर्व गुण धारण करने व सर्व शक्तियों को कंट्रोल करने में मेहनत लगती हो तो उसे भी छोड़ दो. सिर्फ अमृत वेले से लेकर रात तक दुआएं देने और दुआएं लेने का एक ही कार्य करो तो इसमें सब कुछ आ जाएगा. பாபா அன்பு கடல் பாபா நம்முடைய முயற்சியில் நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஞானத்தையும் புருஷார்த்தத்தையும் எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ எளிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். நம்ம லெவலுக்கு பாபா இறங்குறாங்க. அவருடைய கொள்கைகள், அவர் சொல்கிற விஷயங்களெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. ஆனால் நம்ம லெவல் தெரிஞ்சு பாபா எவ்வளோ எளிமைப்படுத்த முடியுமோ எளிமைப்படுத்துகிறாங்க. பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை எல்லா குணங்களையும் தாரணை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சர்வ குணங்களையும் கொண்டு வர முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. அல்லது எல்லா சக்திகளையும் கட்டுப்பாட்டில் வைக்கணும் இல்லையா, அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உழைக்க வேண்டியதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் விட்டுடுங்க, பரவாயில்ல. குணத்தை கொண்டு வர வேண்டாம், சக்திகளையும் தாரணா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா விட்டுடுங்க அதெல்லாம். அப்போ செய்ய வேண்டியது என்ன? இதான் மெயின். குணங்களை கொண்டு வரணும், சக்திகளை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஆனால் அது முடியல. எந்த சக்தி எந்த நேரம் வேணுமோ அந்த சக்தி அந்த நேரம் கூப்பிடணும், அதுவும் முடியல, கஷ்டமாக இருக்குது, விட்டுடுங்க பரவாயில்லன்றார் பாபா. அப்போ என்ன செய்யணுமா? அமிர்த வேளையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய, ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய இந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சுட்டே இருங்க. இதில் மற்றெல்லாம் அடங்கிடுதுன்றார் பாபா. ஈஸி. ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம் என்ன? நம்ம முன்னாடி யார் வந்தாலும் பாபா இந்த ஆத்மாக்கு கல்யாண் நன்மை ஏற்படட்டும், பாபா இந்த ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கட்டும், பாபா இந்த ஆத்மா என்ன லட்சியத்தோட முன்னாடி வந்திருக்கிறதோ அதை நீங்கள் என் மூலமாக அந்த ஆத்மாவுக்கு கொடுத்துருங்க பாபா. இப்படி ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் உள்ளத்திலிருந்து சுப பாவனா வரணும். அதுதான் ஆசீர்வாதம்.
कोई दुख भी दे तो भी अब दुआएं दो तो सहज पुरुषार्थी बन जाएंगे. சரி, ஒருவர் உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க, ஆனா நம்ம என்ன பதிலுக்கு கொடுக்கணும்? பாபா சொல்றாங்க, யாராவது துக்கமே கொடுத்தாலும் நீங்க ஆசீர்வாதங்களை கொடுங்க. உங்க உள்ளத்திலிருந்து அவங்களுக்காக நல்ல எண்ணம் தான் வரணும், அவங்க மேல நல்ல விருப்பம் வரணும், அவங்களுக்காக சுப பாவனா வரணும். அப்ப நீங்க சகஜ புருஷார்த்தி ஆயிடுவீங்க. ஸோ பாபா என்ன சொல்றாங்க? அப்போ சகஜ புருஷார்த்தி ஆகிறதுக்கு சிம்பிள் டெக்னிக் என்ன? கஷ்டமானதுல குணத்தை கொண்டு வர வேண்டாம், சக்திகளை கண்ட்ரோல்ல வைக்கிறதுல வேணாம், விட்டுடுங்க. கஷ்டமா இருக்குதா விட்டுடுங்க. அப்ப என்ன செய்யணும்? ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிறட்டு நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, जो समर्पित स्थिति में रहते हैं उनके आगे सर्व का सहयोग स्वतः समर्पित हो जाता है. அழகான ஸ்லோகன் சொல்றாங்க பாபா, யார் சமர்ப்பண ஸ்திதியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் அனைவருடைய சகயோகமும் தானாகவே சமர்ப்பணமாகி விடுகிறது. ஜானகி தாதிஜி சொல்வாங்க, ஒரு பாபாவை நான் திருப்திப்படுத்தினா போதும், நான் முயற்சி பண்றேன், பாபாவை மகிழ்விக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், எல்லாரும் தானா திருப்தி ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் தான் விதைக்கு தான் தண்ணி ஊற்றணும், கிளைக்கும் இலைக்கும் தண்டுக்கும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இல்லையா? விதை இருக்கிற இடத்துல வேரில் தண்ணி ஊற்றினா போதும், முழு மரத்துக்கும் கிடைச்சிரும். ஸோ பாபாவை நாம் திருப்திப்படுத்தினா போதும், பாபா கிட்ட நாம் சமர்ப்பண ஸ்திதியில் இருந்தால் போதும். அப்படி நாம் இருந்தோன்னு நமக்கு முன்னாடி எல்லாரும் தானா சகயோகம் பண்ணதுக்கு சமர்ப்பணம் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. புரியுதா? அடுத்து மாதேஸ்வரி ஜி கே அனுமூல் மகா வாக்கிய. மாதேஸ்வரி ஜியினுடைய விலைமதிப்பற்ற மகா வாக்கியம், मनुष्य आत्मा अपनी पूरी कमाई अनुसार भविष्य प्रारब्ध भोगता है. மனித ஆத்மா தன்னுடைய முழுமையான வருமானத்தின் அனுசாரமாக எதிர்கால பிராப்தியை அனுபவம் செய்கிறாங்க. இதுதான் தலைப்பு. देखो, बहुत मनुष्य ऐसे समझते हैं हमारे पूर्व जन्मों की अच्छी कमाई से अभी यह ज्ञान प्राप्त हुआ है. நிறைய மனிதர்கள் மம்மா சொல்றாங்க பாருங்க, நிறைய மனிதர்கள் அப்படி நினைக்கிறாங்க, நம்முடைய பூர்வ ஜென்மங்கள்ல செய்த நல்ல கர்மத்தினால இப்ப இந்த ஞானம் பிராப்தியாக கிடைச்சிருக்குது அப்படி நிறைய மனிதர்கள் நினைக்கிறாங்க. परंतु ऐसी बात है ही नहीं, पूर्व जन्म का अच्छा फल है ये तो हम जानते हैं. ஆனா அப்படி விஷயம் கிடையாது. பூர்வ ஜென்மத்தில் நல்ல கர்மா செஞ்சிருக்கிறோம், அதற்கான பலன் நமக்கு கிடைக்குது, அது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், ரைட்டு தான். அதனுடைய பலன் ஞானம் கிடைச்சிருக்குது, இல்லைன்னு சொல்லலை. कल्प का चक्कर फिरता रहता है, सतो रजो तमो बदली होता रहता है, परंतु ड्रामा अनुसार पुरुषार्थ से प्रारब्ध बनने की मार्जिन रखी है. மாமா அழகா சொல்றாங்க, கல்பத்தினுடைய சக்கரம் என்ன பண்ணிட்டே இருக்குது? சுழன்று கொண்டே இருக்கிறது இல்லையா? அதுல சத்தோ ரஜோ தமோ நிலை என்பது மாறி 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 இது வந்துட்டே இருக்குது. ஆனா டிராமா அனுசாரமாக முயற்சி செய்தால்தான் பலன் கிடைக்கும் என்பதுதான் வைக்கப்பட்டிருக்கிறது. டிராமால முயற்சி செஞ்சாதான் பலன் கிடைக்கும். तब तो वहां सत्युग में कोई राजा रानी कोई दासी कोई प्रजापद पाते हैं. முயற்சி செஞ்சாதான பலன். அப்போ அதனால தான் சத்தியுகத்தில் சிலர் ராஜாவாக, சிலர் ராணியாக, சிலர் பணியாளாக, சிலர் பிரஜையாக பதவி அடைகிறாங்க. ஏன்னா அவரவர் செய்கிற முயற்சியின் அனுசாரமா, புருஷார்த்தத்தின் அனுசாரமா அவரவருக்கு பதவி கிடைக்கிறது. ஐசி பாபா சொல் तो यही पुरुषार्थ की सिद्धि है. இதுதான் முயற்சியினுடைய வெற்றி. என்ன முயற்சி செய்யறோ அதற்கான பலன் கிடைக்கிறது. वहाँ द्वैत ईर्ष्या होती नहीं, वहाँ प्रजा भी सुखी है. राजा रानी प्रजा की ऐसी संभाल करता है जैसे माँ बाप अपने बच्चों की संभाल करता है. वहाँ गरीब साहूकार सब संतुष्ट है. அங்கே வித்தியாசம் வேற்றுமை என்பது இருக்காது. எங்க சத்தியோத்துல வேற்றுமை இருக்காது, பொறாமை இருக்காது. அங்க பிரஜைகள் கூட சுகமா இருப்பாங்க. மம்மா சொல்றாங்க, இங்க செய்யற புருஷார்த்தத்தின் வெற்றி அங்க நம்ம எப்படி இருப்போம்? அங்க வேற்றுமை இருக்காது,
பொறாமை வெறுப்பு இருக்காது. அங்கே பிரஜைகள் கூட சுகமானவர்களாக இருப்பாங்க. ராஜா ராணியும் பிரஜைகளை அப்படி பராமரிப்பாங்க, அப்படி பாதுகாப்பாங்க. எப்படி ஒரு தாய் தந்தை தன்னுடைய குழந்தைங்களை பாதுகாக்கிறாங்களோ அப்படி ராஜா ராணி தன்னுடைய பிரஜைகளை பாதுகாப்பாங்க, பராமரிப்பாங்க. அங்கே பிரஜைகள் கூட சுகமானவர்களாக இருப்பாங்க. அங்கே ஏழை செல்வந்தன் எல்லாருமே திருப்தியா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த நான் ஏழை, நீங்க செல்வந்தன், நான் ராஜா ராணி, நீங்க பிரஜைகள், அந்த உணர்வு கூட இருக்காதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. இஸ் ஏக் ஜனம் கே புருஷாரத் से 21 पीढ़ी के लिए सुख भोगेंगे. உலகத்தில் நினைக்கிறாங்க பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்மத்தின் பலன், நல்ல பலன் எனக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்குது, ஞானம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா அம்மா சொல்கிறாங்க, இங்கே நாம் இந்த ஒரு பிறப்பில் செய்கிற முயற்சியின் பலன் 21 தலைமுறைக்கு 21 ஜென்மங்களுக்கு நாம் சுகத்தை அனுபவிக்க போகிறோம். वह है अविनाशी कमाई, जो इस अविनाशी कमाई में अविनाशी ज्ञान से अविनाशी पद मिलता है. இது அழிவற்ற வருமானம். இந்த அழிவற்ற வருமானத்தில் அழிவற்ற ஞானத்தினால அழிவற்ற பதவி கிடைக்கிறது. அப்படின்னா சொர்க்கத்தில் நீண்ட காலத்துக்கு நாம் பதவியை அடையிறோம். हम अभी सत्युगी दुनिया में जा रहे हैं. एक प्रैक्टिकल खेल चल रहा है. यहाँ कोई छू मंत्र की बात नहीं है. இப்போ நாம் சத்யுக உலகத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். ப்ராக்டிக்கலாகவே நாம் போயிட்டுருக்குறோம். இது ஒன்று ப்ராக்டிக்கலான இந்த விளையாட்டு நடந்துட்டுருக்கிறது. இது ஒன்று சூமந்திரத்துக்கான விஷயம் இல்லை. ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் நாம் சிரேஷ்ட கர்மா பண்ணிகிட்ருக்குறோம். நடைமுறையில் நாம் குணங்களை தாரணா பண்ணிகிட்ருக்குறோம். சக்திகளை நமக்குள்ளே கொண்டுட்டுருக்குறோம். விகாரங்களை அழிச்சிட்ருக்குறோம். சத்தியுகத்துக்கு போகிறதுக்காக ப்ராக்டிக்கல் நாம் செயல்பட்டுட்ருக்குறோம். விளையாட்டு நடந்துட்டுருக்கிறது. மற்றபடி இதுங்க சூமந்திரத்துக்கான விஷயம். மந்திரம் போட்டு மாயாஜாலம் செஞ்சு நம்ம சத்தியுகத்தில் தேவதையாக ஆகுறங்கிறதுக்கான விஷயம் இங்கே கிடையாது என்று அம்மா புரிய வைக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி. நல்லது, ஓம் சாந்தி. ஸோ பாபா இன்னைக்கு என்ன புரிய வைக்கிறாங்க, நாம் டெய்லி என்ன பண்ணணுமாமா, ஒரு ஆப்பிள் சாப்பிடணும். மாயாவினுடைய நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வந்துருச்சு ஆல்ரெடி இல்லையா? தப்பிக்கிறதுக்காகவும் ஆப்பிள் சாப்பிடணும். நோயாளிக்கும் ஆப்பிள் தான் கொடுப்பாங்க இல்லையா? அதே போல் இருக்கிற நோயை போக்குறதுக்கும் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடணும். என்ன ஆப்பிள் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க பாபா? ஞானம், யோகம் என்பது தான் ஆப்பிள். அடுத்து கர்மாத்தீத்த நிலையை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க பாபா? கடைசி நேரத்தில் ஒரு பாபா நினைவை தவிர வேறு யார் நினைவும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு இப்பொழுதிலிருந்தே ஒவ்வொரு விஷயத்திலையும் பாபா 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 பாபான்னு பாபாவினுடைய நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதிகமாக நம்முடைய உள்ளம் பாபாட்ட போகணும், உள்ளம் போகணும். அப்போது நம்ம கர்மாத்தீத்த நிலையை அடைய முடியும். நல்லது, ஓம் சாந்தி. எவ்வாறு நம்மால் அனைவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய முடியாதோ அவ்வாறே நமது எதிர்பார்ப்பை எல்லோராலும் பூர்த்தி செய்ய முடியாது. இதை புரிந்து அனைவரையும் நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்வோம். As I cannot live up to the expectations of everyone, so do everyone. So let me accept everyone unconditionally.